வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க இலங்கைக்கு இடையில் இறக்குமதி வரி தொடர்பாக தினம் சமரச ஒப்பந்தம் ஏற்படும் என நிதி பிரதி அமைச்சர் ஹர்சன சூரியபிரமன் நம்பிக்கை. இலங்கை மின்சார சபை ஜூலை மாதம் முதல் மின் கட்டணங்களை 50% வரை உயர்த்தும் வகையில் முன்மொழிந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள். சர்வதேச நாணய நிதியத்துடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக முக்கியமான தகவல்களை அரசாங்கம் மறைத்துவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா குற்றச்சாட்டு. ஜூன் மாதம் முதல் மேலும் 4 லட்சம் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு அஸ்வஸ்ம நிவாரணத் தொகை வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்காவால் இலங்கையின் இறக்குமதிகள் மீது விதிக்கப்பட்டு 44% வரி தற்காலிகமாக 90 நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த காலப்பகுதிக்குள் இரு நாடுகளுக்கும் இடையில் ஏதேனும் சமரச ஒப்பந்தம் ஏற்படும் என நிதி பிரதி அமைச்சர் ஹர்சன சூரியபிரமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாள சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், இந்த விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். முன்னதாக உலகில் சுமார் 100 நாடுகளை இலக்காக கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி வெளிநாட்டு இறக்குமதிகள் மீது வரியை உயர்த்தும் நடவடிக்கையை மேற்கொண்டார். அதன் கீழ் இலங்கை மீதும் 44% வரி விதிக்கப்பட்டது. பின்னர் இது தொடர்பாக எழுந்த சர்ச்சைகள் காரணமாக அந்த வரி நடைமுறையில் அமையாமல் 90 நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டது. இந்த காலப்பகுதியில் இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று அமெரிக்கா சந்தை விவாதங்களை நடத்தி அதன் அறிக்கையினையும் அரசாங்கம் வெளியிட்டது. இந்த செயற்பாடுகளின் தொடர்ச்சியாக அடுத்த 90 நாட்களுக்குள் நிலைத்திருத்தம் செய்யும் வகையில் ஒரு பரஸ்பர ஏற்கத்தக்க ஒப்பந்தம் உருவாகும் என்று ஹர்சன சூரியபிரமன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை மார்ச் மாத இறுதிக்குள் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு 6.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக பொருளாதார மேம்பாட்டு பிரதியமைச்சர் டாக்டர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். இன்று நடைபெற்றிருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது பிரதியமைச்சர் இவ்வாறு கூறினார். கணிப்புகளின்படி அடுத்த ஆண்டுக்குள் அதிகாரப்பூர்வ வெளிநாட்டு கையிருப்பு 7 பில்லியனை தாண்டும். அதன்படி சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டம் வெற்றிகரமாக முன்னேறி வருவதாக அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ மேலும் தெரிவித்தார். இலங்கை மின்சார சபை ஜூலை மாதம் முதல் மின்சார கட்டணங்கள் சுமார் 50% வரை உயர்த்தும் வகையில் பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் முன்மொழிவு செய்துள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறு கட்டண உயர்வை முன்வைத்து சபையின் நிதி நிலைத்தன்மையினை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே காரணமாகும். மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரை இந்த வகை திருத்தத்திற்கு பின்னணியாக இருந்ததாக மின்சார சபை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை இந்த முன்மொழிவை ஜனாதிபதி கலந்து கொண்ட சிறப்பு கூட்டத்தில் சபை முன்வைத்த போதும் ஜனாதிபதி அதற்கு ஒப்புதல் வழங்கவில்லை என்றும் பொது பயன்பாட்டு ஆணையம் அந்த திட்டத்தை நிராகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அதன் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தற்போதைய கட்டணங்களை தொடர்ந்தும் பராமரிப்பது நிதி ஸ்திரத்தன்மையினை ஏற்படுத்தாது என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனோடு இணைந்து இலங்கைக்கு செலவுகளை சமன் செய்யும் நேரத்தில் மின்சார கட்டணங்களை மீளாய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தும் வகையில் சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பொன்றையும் வெளியிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக முக்கியமான தகவல்களை அரசாங்கம் மறைத்துவிட்டதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். ஒரு நிகழ்வில் உரையாற்றியவர், அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தோடு பேச்சுவார்த்தைகளில் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அடுத்த நிதி தொகையை பெறப்போகின்றோம் என்றும் தெரிவித்தது. ஆனால் உண்மையில் சர்வதேச நாணய நிதியம் தற்போது மின் கட்டணத்தை உயர்த்தாவிட்டால் நிதியுதவி கிடையாது என்று கூறியுள்ளது என தெரிவித்தார். இந்த நிபந்தனைகள் குறித்து அரசாங்கம் பொதுமக்களிடம் ஒன்றும் கூறவில்லை என்றும் எல்லாவற்றையும் மூடிக்கொண்டு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் சாடினார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தேர்தலுக்கு முன்பு சர்வதேச நாணய நிதியத்தோடு தொடர மாட்டோம் என்று கூறியதையும், சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து எந்த நாடும் உண்மையான நன்மை பெற்றதா என்ற கேள்வி எழுப்பியதையும் அவர் நினைவுபடுத்தியிருந்தார். மேலும் மின் கட்டணங்களை குறைப்பதாக வாக்குறுதி அளித்த போதும் இன்று விலைகள் அதிகமாக உள்ளது. அமைச்சர்கள் எரிபொருள் நிவாரணங்களை தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும் எரிபொருள் விலையினை 50 தொடக்கம் 100 ரூபாவாக குறைப்பதாக பொய்கள் சொல்லியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தான போது ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க முற்றிலும் மௌனமாக இருந்தார் என்றும், தற்போது செலவு மீட்பு அடிப்படையிலான மின்சார கட்டணங்கள் இல்லையெனில் சர்வதேச நாணய நிதியத்தின் 4வது மதிப்பீட்டிற்கு தகுதி பெற முடியாது என்றும் ஹர்ச டி சில்வா சுட்டிக்காட்டினார். போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு நாட்டில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான மாற்றங்களை எடுத்துரைத்த நிலையில் சமீபத்தில் தாம் அமைச்சர் பதவியில் இருந்த போதும் போலீசாரால் சோதனை செய்யப்பட்ட அனுபவம் பற்றி பகிர்ந்துள்ளார். ஒரு அரசியல் நிகழ்வில் உரையாற்றியவர், புத்தாண்டு விடுமுறை நாட்களில் மாவனலவுக்கு செல்லும் போது போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் தமது வாகனத்தை தடுத்து நிறுத்தி ஓட்டுநரின் உரிமம் மற்றும் ஏனைய ஆவணங்களை சரிபார்க்கப்பட்டதாக தெரிவித்தார். சாதாரணமாக பெரிய வாகனம் நிறுத்தப்படும் போது ஒரு சில அழைப்புகளின் பின்னர் அது விடுவிக்கப்படும். ஆனால் அந்த நேரத்தில் என்னை சோதனை செய்த போலீஸ் அதிகாரி
அதிகாரி நான் போக்குவரத்து அமைச்சர் என்பதையும் அறியாமல் முறையான செயல்முறையை பின்பற்றினார் என்று குறிப்பிட்டார். இது 8 மாதங்களுக்கு முன்பு நடந்திருக்குமாயின் அந்த போலீஸ் அதிகாரி பதவியிலிருந்து மாற்றப்பட்டிருப்பார் என்றும் அவர் உணர்ச்சிமிக்க விதத்தில் குறிப்பிட்டிருந்தார். மக்களின் தேர்தல் முடிவுகள் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சமமான சட்டத்தை கொண்டு வந்துள்ளது என்று வலியுறுத்திய அவர் இது இன்னமும் முழுமையாக செயல்படவில்லை என்பதையும் ஒப்புக்கொண்டார். அரசு அலுவலகங்களில் சாதாரண குடிமக்கள் காத்திருக்க உயர் அதிகாரிகளுக்கான முன்னுரிமை நிலவுகின்றது. இருப்பினும் சமநீதியின் நோக்கில் நாட்டில் ஒரு மாற்றம் தொடங்கியுள்ளது. அத்துடன் தற்போதைய மாற்றங்கள் ஜனாதிபதி முதல் அமைச்சர்கள் வரை நடைமுறையில் உள்ளதனை கருத்தில் கொண்டு உள்ளாட்சி தேர்தலுக்கு பின் நகர சபைகள் மற்றும் மாநகர சபைகளிலும் இது அமலுக்கு வரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்று வரும் 5வது வருடாந்திர இலங்கை பாகிஸ்தான் இருதரப்பு பாதுகாப்பு உரையாடலின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா முகமது ஆசிஃபுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இலங்கை பாகிஸ்தான் இருதரப்பு பாதுகாப்பு உரையாடலில் இலங்கை பிரதிநிதிகள் குழு பங்கேற்கின்றது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை குறிக்கிறது. இலங்கை பிரதிநிதிகள் குழுவுக்கு பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா தலைமை தாங்குகிறார். கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகுட மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் கூடுதல் செயலாளர் ஜெயந்த் எதிர்சிங் ஆகியோரும் உடன் சென்றனர். பாகிஸ்தான் பிரதிநிதிகள் குழுவுக்கு பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசின் பாதுகாப்பு செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி தலைமை தாங்குகின்றார். பாதுகாப்பு அமைச்சின் கூற்றுப்படி இந்த உயர்மட்ட ஈடுபாடுகள் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பிராந்திய பாதுகாப்பு இயக்கவியல் குறித்த பரஸ்பர புரிதலை வளர்ப்பது மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. இரு நாடுகளும் பரஸ்பர மரியாதை மற்றும் மூலோபாய ஒத்துழைப்பில் வேரூன்றிய நீண்டகால உறவை பகிர்ந்து கொள்கின்றன. தெற்காசிய பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையினை பேணுவதிலும் அமைதியை மேம்படுத்துவதிலும் கூட்டாண்மைகளின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை இந்த உரையாடல் பிரதிபலிக்கின்றது. ஏப்ரல் 28ஆம் தேதி தொடங்கி இன்று முடிவடையும் 3 நாள் உரையாடல் இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்த மற்றும் பரந்த பிராந்திய பாதுகாப்பு நோக்கங்கள் பங்களிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜூன் மாதம் முதல் மேலும் 4 லட்சம் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு அஸ்வசம நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றியவர் நாட்டில் மிகவும் சிரமமான நிலையில் வாழும் குறைந்த வருமானம் பெற்ற குடும்பங்களை குறிவைத்து அஸ்வசம திட்டத்தில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அதன்படி 20,800 ரூபாய் பெறுகின்றவர்கள் இப்போது 10,000 ரூபாய் பெறுவார்கள். மேலும் 15,000 ரூபாய் பெறுகின்றவர்களுக்கு இது 17,500 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இன்னமும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசம தொகை வழங்கப்படாமல் இருப்பது தொடர்பாக அவர்கள் அனைவரும் ஜூன் மாதம் முதல் அந்த நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் முதியோர் கொடுப்பனவு, சிறுநீரக நோயாளிகளுக்கான உதவி, அரசாங்க ஊழியர்களின் சம்பளங்கள், ஓய்வூதியம் மற்றும் அஸ்வசம நிவாரணத் தொகை ஆகிய அனைத்திலும் அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் மனித உடலங்களின் சிதைவுகள் மீட்கப்பட்ட இடத்தில் மே 15ஆம் தேதி அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக செயல்படும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்ற நீதிபதி AA ஆனந்தராஜா தலைமையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதில் நல்லூர் பிரதேச சபை, போலீஸ், சட்ட மருத்துவ அதிகாரிகள் மற்றும் குறித்த புகார்கள் செய்தவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மத்திய அரசால் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் மே 15ஆம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும். முல்லைத்தீவில் மேற்கொள்ளப்பட்ட கொக்கு தொடுவாய் புதைகுழி ஆய்வை வழிநடத்திய மூத்த தொல்பொருள் ஆய்வாளர் ராஜ் சோமதேவ செம்மணி இடத்திலும் ஆய்வில் ஈடுபட உள்ளார். அவர் மே 3ஆம் தேதி முதல் ஆரம்பகட்ட ஆய்வுகளை மேற்கொள்வார். இதுவரை அந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட 40 சிதைவுகளில் 2 விலங்குகளுக்கு சொந்தமானவை என்றும் மற்றவை மனித உடல் தொகுதிகளோடு தொடர்புடையவை என்றும் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கி 2024ஆம் ஆண்டில் 174.79 பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளது. அந்த ஆண்டு மத்திய வங்கி வட்டி வருமானம், உணரப்படாத மறு மதிப்பீட்டு லாபங்கள் மற்றும் விலை மாற்றங்களால் உருவான லாபங்கள் உட்பட வெளிநாட்டு நிதி சொத்துக்களில் இருந்து 110.55 பில்லியன் வருமானம் பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தேசிய நிதி சொத்துக்களில் இருந்து விலை மாற்றங்களால் உருவான லாபங்களை சேர்த்துக் கொண்டு மத்திய வங்கி 227.25 பில்லியன் நிகர வருமானத்தை ஈட்டியுள்ளது. 2024ஆம் ஆண்டின் மத்திய வங்கியின் பணிக்குழாம், சம்பளம் மற்றும் தொடர்புடைய செலவுகளுக்காக 10.51 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டில் இதற்கான செலவு 7.25 பில்லியனாக இருந்தது. மொத்தமாக 2023ஆம் ஆண்டு மத்திய வங்கி 114.43 பில்லியன் நஷ்டத்தினை சந்தித்தது. இந்த நஷ்டத்திற்கு பிரதான காரணமாக உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பின் தொடக்கத்தில் ஏற்பட்டு 766.41 பில்லியன் இழப்பு காணப்படுகின்றது.